நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இந்த குலதெய்வத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வழிபட்டாலும் நம்பாத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர மாட்டேங்குது. சுவாமி நான் விளக்கேத்தினேன், சுவாமிக்கு பூஜை பண்ணேன், இன்னும் எங்க காலத்துல கல்யாணம் ஆகல. சுவாமி என் குலதெய்வத்துக்கு நிறைய செஞ்சேன், இன்னும் எனக்கு வழிபாட்டுக்கு முடியல. இதெல்லாம் எப்படி நான் இப்ப நிவர்த்தி பண்றது? எனக்கு வெகு வெகு வேகமா வேணும். என் குலதெய்வ அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும். எப்படி அப்படின்னா, உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலில் வேலியல் அழகில் ஜோதியல் நம்பலத்தேடுவான். இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதி யாருன்னு கேட்டா சிவபெருமான். இந்த குலதெய்வத்தை ஈஸியா கூப்பிடலாம், ஒருத்தருக்கு மட்டும் கட்டுப்பட்டு வரும். எப்படி வழிபாடு பண்றது அதுதான் இங்க முக்கியமே. எங்காவது குலதெய்வம் முனீஸ்வர சுவாமி, எங்காவது குலதெய்வம் மகாகாளி, எங்காவது குலதெய்வம் மகாசாஸ்தா, எங்காத்துல சுவாமி பிள்ளையார், ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயரே குலதெய்வமா இருக்கார். இப்படி எல்லா ராத்திரியும் குலதெய்வங்கள் ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஆனால் இத்தனை குலதெய்வத்திற்கும் ஒரு பெரிய அதிபதி ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான். இந்த சிவபெருமானை வழிபடணும். நம்ம குலதெய்வம் எனக்கு அனுகிரகம் கிடைக்கல சார், இன்னும் நீங்க தான் சொன்ன வழக்கு பூஜை பண்ண எல்லாம் பண்ண, இன்னும் எனக்கு வேகமா கிடைக்கலையே, நான் என்ன பண்றது? எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் காலத்துல வம்ச வாரிசுகள் இல்லை, எனக்கு எங்க வீட்டுல அவ்வளோ பெரிய கஷ்டம், என் குலதெய்வத்தை கூப்பிட்டால் வரவில்லை, என் பூஜை ஏற்கப்படவில்லை, நான் என்ன பண்றது? எப்படி வர வச்சு எங்க வீட்டுல எல்லா காரியமும் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு நாள் எம்பெருமான் சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 காலமும் ஒரு கோயில உட்கார்ந்து அந்த சிவபெருமான விடப்படாது. நல்லா பக்கமா அலையாதீங்க. ஒரு கோவில்னா ஒரு கோயில உட்கார்ந்துங்க, அந்த சிவன் சன்னதியை விட்டு நவரவே விடாது. அவனை பார்க்கும் போதெல்லாம், அவர் அழகை பார்க்கும் போதெல்லாம், அவன் நாமத்தை சொல்லும் போதெல்லாம் சிவபெருமான் கேட்கணும். சிவபெருமான் என்ன தெரியுமா பண்றார்? சிவராத்திரியில எல்லாருக்கும் வரமளிக்கிறதற்காக உட்கார்ந்துட்டு இருக்க சிவபெருமான். அது எப்படி தெரியுமா சிவனை ரசிக்கணும்? அபிஷேகம் பண்றா பார்த்தீங்களா? ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் அந்த சிவபெருமானுடைய அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பார் சுவாமி. அப்படிப்பட்ட பானமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க பக்தி அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்ல வர, இந்த குலதெய்வம் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டது. சிவபெருமானுக்கு கட்டுப்படாத தெய்வங்களே கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமான் அனுகிரகம் பண்ண உட்கார்ந்து இருக்கார். உனக்கு என்னடா வேணும்னு கேட்கிறார் சிவராத்திரியில. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், இத்தனையும் யான் வேண்டேன், என் ஐயனே சிவபெருமானே. அடியார் பாடுறார், கூவி கூப்பிடுறா, அடியார்கள் எல்லாம் ஓடி வர்றார். நீ கேளுவோம் சிவபெருமானிடம், அவர்தான் ஜட்ஜர். சுவாமி என் குலதெய்வ அனுகிரகம் எனக்கு வேணும், இந்த சிவராத்திரி நான் உன்னை வந்து வேண்டேன், என் தெய்வம் என்னுடன் பேச வேண்டும், என் தெய்வம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், சிவபெருமானே அனுகிரகம் செய். இது குலதெய்வத்தை ஈஸியா கூப்பிடுற ஒரு வழி சிவராத்திரியில. சரி சார், இந்த சிவராத்திரியில நான் எல்லாம் பண்றேன், எல்லாம் சுவாமி வரார். அடுத்ததாக இந்த குலதெய்வத்தினுடைய அடுத்த அனுகிரகம், இந்த குலதெய்வத்துக்கு சில பேர்லாம் போக மாட்டா, குலதெய்வ சாபன்னு ஒண்ணு வரும். குலதெய்வ பேரே சொல்ல மாட்டா. குழந்தை பிறந்தா குலதெய்வ பேரை வைக்கணும்னு சொல்லி இருக்கு, உத்தராத்திரியும் வச்சதில்லை. ஆனால் நீ பேரான வைக்க வேண்டாம். காலையில எழுந்தோடனே யாருமே குலதெய்வ பேரை கூப்பிடுவதில்லை.
எழுந்தவுடனே சொல்லணும், முனீஸ்வரா என் குலதெய்வமே இன்னைக்கு நல்லபடியா நாள் போகும்டா. ராத்திரி படுக்கும் போது குலதெய்வமே இன்னைக்கு நல்லபடியா பொழுது போச்சு, எனக்கு நாளைக்கு நல்லபடியா பிக்ஷைய போடுன்னு கேட்கும். யார் சொல்றேன் குலதெய்வ பேரை? ஒருத்தரும் சொல்றதில்லை. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறே. ஏன்? குழந்தைகளுக்கு சொல்லுங்க, நம்பாத்து குலதெய்வம் ஐயனார், நம்பாத்து குலதெய்வம் முனீஸ்வர பகவான், நம்பாத்து குலதெய்வம் ஆஞ்சநேயர், நம்பாத்து குலதெய்வம் வெங்கடேச பெருமாள், நம்பாத்து குலதெய்வம் சிவபெருமான். அப்படி சொல்லி சொல்லி வளங்கள். குலதெய்வம் என்னன்னு கேட்டா இந்த காலத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியல. நீங்க என்னதான் செஞ்சு கொடுத்துட்டு போறீர்கள் பூலோகத்துல இருந்த காசு காசு வாசி தீரவே, காசி நல்குவி ராசி தீரவே. காசோடைய போறவே என்ன கொண்டு போறேன்? ஒண்ணுமே இல்லையே. அதான் பாடுறாரு இல்லையா நடராஜர் பத்துல, தாயார் இருந்தது நல்ல தந்தையும் இருந்ததன தனவையர் எடுத்ததென்ன தரணியை ஆண்டதும் நல்ல செயர்கள் இருந்ததென்ன குருவாயிருந்ததென்ன சிற்றுபல கற்றதும் என்னே தனகோடி ஆண்டதும் என்ன. கட்டு கட்டா பணம் இருந்தாலும் என்ன சார் பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வேணும் உனக்கு? சுவாமி கேட்கிறார் சிவராத்திரில, உனக்கு என்னடா வேணும்? எல்லாம் கொடுத்து திருப்பி என் சன்னதியில் நிக்கிற, உனக்கு என்ன வேணும்? பிறவாவரம் தாரு பெருமாளே எனக்கு பிறவாவரம் தாரு. சிவராத்திரில கேட்கிற அதே சிவராத்திரில இன்னொன்னு கேட்கணும், என் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எனக்கு வேணும். அடுத்ததாக இந்த குலதெய்வ சாபம் ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கிறார். யார் அங்க வர்றார்? கர்ம வினை. சனி பகவான் வர்றார் அங்க. கிரகங்களையே அதிகமாக ஆட்டிப்படக்கக்கூடிய தர்மவான், தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜாதி ராஜனாக எம்பெருமான் சனீஸ்வர பகவான் இருக்கார். அந்த சனீஸ்வர பகவான் கர்ம வினைக்காரகன். அந்த கர்ம வினைக்காரகன் தான் சிவபெருமானுடைய அபார பக்தன். அப்போ உங்க குலதெய்வத்துடைய சாபத்தை யார் போக்குவா? சனீஸ்வர பகவான் போக்குவார். அப்ப என்ன பண்ணணும்? பிரதோஷ காலங்கள்ல சனி பிரதோஷத்துல போய் சனி பகவான் கேளு, என் குலதெய்வத்துடைய சாபத்தை நீக்கி என் வம்சம் நன்றாக இருக்க வேண்டும், என் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும்டா சனி பகவானே என்று கேள். அவர் தர்மசீலனாக இருந்து நடத்தி கொடுப்பார். என்ன சார் குலதெய்வத்தை சனி பகவான நினைக்கிறேன் பாக்குறீங்களா? ஏன்பா குலதெய்வம் நீ வழிபடுற, கஷ்டப்பட்டு இருக்கிய, இன்னும் பூலோகத்துல உனக்கு அந்த கஷ்டம் தீர வேணாமா? கர்ம வினை, இதுக்கு அதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவான் உன் முப்பிறவிலும் செய்த பாவங்களை போக்கி உன் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுப்பார். இதுதான் கிரக நிலை. அது சிவபெருமான் அனுகிரகம் என்றார். இது கிரகம் 9 கிரகங்கள்ல யாரா வேகமா வாங்கி கொடுப்பார்னா சனி பகவான். கர்மவினை அனுபவிக்கிறது எங்க? இந்த சனி பகவான். உங்களுக்கு கஷ்டம் எப்படி வரும்? சந்திரன் மறைஞ்சா, சுக்கிரன் ஓடி பண்ணான்னா வருது, ராகு கேது மாறினார்னா வருது. சனி பகவான் சொல்லும் போதே உடம்பெல்லாம் நடுங்கும், நாவு தழுவும், கண்கள் பயந்து நிற்கும். அப்படி ஒரு கிரகம் சனி பகவான். அவர் தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுப்பார். அதனால இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும்னா இந்த சனி பகவானை வழிபடணும், சிவபெருமானை வழிபடுங்கள். சிவபெருமான் நம்ம குலதெய்வத்தினுடைய சாபங்களை நீக்கி நமக்கு நம்ம குலதெய்வ அனுகிரகம் மாத்திரம் வரணும்னா சிவபெருமான் தான் அழிச்சுட்டு வருவார் குலதெய்வத்துல. அதே மாதிரி கர்ம வினைகள் போகணும்னா சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணி நம்ம குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும். அந்த குலதெய்வத்துடைய சுவாமி போய் சொல்லுவார், உன் குழந்தைடா அவனுடைய கர்ம வினை நான் போக்குறேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லி உங்க முனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வருவார். எல்லா சுவாமிகிட்டேந்தி வரத்தை வாங்கலாம். ஆனா சிவபெருமான் தான் ரொம்ப எளிது. அது என்ன எளிது அப்படின்னா, இந்த சிவராத்திரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாள். பூலோகத்துல தாண்டவம் ஆடி நிற்பார், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருவார். ஆமா, அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அப்படியே அந்த அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தேன்னா அவன் தேவலோகத்துல இருந்து பாக்குறாரு, கைலாசத்துல இருந்து பூலோகம் ஃபுல்லா வழக்கு சுரூபமா இருக்கு, தீபஜோதியா எரியுது. உலகமே தீபஜோதியா தெரியறத பார்த்தோன்னா ஆனந்தப்படுறார், சந்தோஷப்படுறார். அதுவும் இந்த பரத கண்டம் இந்திய தேசத்திலே
அவ்வளோ ஒரு சிவபக்தி. இந்துக்கள் மகா சிவனை வழிபடக்கூடிய லோகத்தில் எல்லாரும் வழிபடுறா. ஆனால் சுவாமி எங்க இருக்கார்? காசி. 12 லிங்கங்கள், எத்தனையோ சிவனடியார்கள், 63 நாயன்மார்கள், இப்படி எல்லாரையும் சொல்ல போக எத்தனையோ ராஜாக்கள் சிவனுக்காக தன்னுடைய நாட்டையும் இழந்து வருமானத்தை இருந்தான். இப்ப என்னடான்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு 2 வீடு கட்டிக்கிறான். ஒரு கோவில்ல ஒரு கிராமத்தில் நான் பார்த்தேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த சிவத்தொண்டுக்கு குடிசையெல்லாம் இருந்த கிராமம். ஒரு பெரிய சித்தர் என்ற வந்து சொன்னார். திருவண்ணாமலையில போயிட்டு வரும் பொழுது சுவாமி இதை மாரி ஒரு கதை சொல்லிட்டு வர்றவர். அவர் ஒரு சன்னியாசம் வாங்கினவர். அவர் ஒரு கிராமத்துக்கு போகும்போது சொன்னாராம், எல்லாமே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது எல்லாம் குடிசையா இருந்துதான். அங்க பார்த்தா எல்லாரும் வீடு கட்டின்ட்டான். ஆனா அந்த ஊர்ல இருக்க சிவன் கோவில் பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு. எல்லாரும் பணக்காரனா ஆயிட்டான், கோடீஸ்வரனா ஆயிட்டான், பணமேல பணம். ஆனால் அந்த சிவாலயத்தை கட்டப்படவில்லை. வழக்கு ஏற்றத்துக்கு யோசிக்கிறான். அப்படி ஒரு சிவாலயம். அங்க சிவபூஜை பண்ணியிருந்த ஒரு சிவாச்சாரியார் என்ன பண்ணார்? பரம ஏழை பரம பக்தர். சிவபெருமான் டெய்லி அழுது சொன்னாராம், எல்லாரையும் மேல உட்கார வச்சிருக்கியே, நீ இன்னும் மேல வரலையேன்னு கேட்டாராம். அப்ப எம்பெருமான்ட்ட அப்படி ஒரு பக்தியை பண்ணார் அந்த சிவாச்சாரியார். கடைசியில அந்த ஊர்ல பிறந்த ஒத்தர் கையில இருந்தோட 1 ரூபா வாங்கல அந்த சிவபெருமான். யாரோ ஒரு மகாராஜா வந்து வெளியூர்ல பிறந்தவன், அவன் வந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணோன்னு அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவன் கட்டிட்டான். அந்த கிராமமே 1 ரூபா வாங்கலையா. சிவபெருமானுக்கு ஒரு கல்லு வாங்கி கொடுக்கப்படவில்லை. அப்புறம் என்ன? பொன்னும் இருந்தன்ன பொருளும் இருந்தன்னு கேட்கிறார் இல்லையா அடியார். எல்லாம் இருந்தும் சிவபெருமான் ஒரு கல்லு வாங்கிக்கல. அந்த அடியார் அந்த கதையை சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, சிவன் நினைத்தால்தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு நம்மள்கிட்ட வேணும்னா நம்ம பக்தியை வாங்கிப்பார். ஆகவே ஆன்மீக நேயர்களே, குலதெய்வத்துடைய பெரிய அனுகிரகம் சிவபெருமானிடம் இருக்கிறது. நம்ம குலதெய்வருடைய கர்ம வினைகள், நம்ம சாபங்கள் எல்லாம் நீங்கணும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். ஆகவே ஆன்மீக நண்பர்கள் எல்லோரும் குலதெய்வத்தினுடைய பெரிய அனுகிரகத்தை பெற சிவராத்திரி சிவபெருமானை வழிபடுங்கள். சனிப்பயிற்சியில் சனி பகவானை வழிபட்டு குலதெய்வத்தினுடைய சாபங்கள்லாம் நீங்கி, கர்ம வினைகள் நீங்கி, நம்ம குடும்பம் நல்லா இருக்க அனுகிரகம் வாங்கிக் கொள்ளுங்கள். நம பார்வதி வதையே மகாதேவ.